கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான மகிமையான மேன்மையான உன்னதமான நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை இந்த நாளிலே நமக்குள் அவர் பூரணமாக்கும்படி நாம் அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குகிறார். அந்த வேத வாக்கு இந்த நாளிலும் நமக்குள் நிறைவேறி இன்றைக்கு நாம் பெறுகிறதான அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு நாம் பெறுகிறதான அந்த பலன், அந்த வல்லமை வரப்போகிற நாட்களிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய நாமத்திற்கு ஒரு நல்ல சாட்சியம் உள்ள வாழ்க்கை வாழவும் நமக்கு அவைகள் உதவி செய்யும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம அமர்ந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம கேட்போம். எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம வாசிக்க கேட்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக அந்த வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதற்கு முந்தின வசனமாகி 8வது வசனத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா தியானித்து முடித்து இருக்கிறோம். அந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 8வது வசனத்திலே தேவன் நம்மளை ஆறுதல் படுத்தி பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், முடிவு பரியந்தம் அவர் தான் நம்மளை என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்தணும். அப்போ ஆண்டவருடைய அந்த கர்த்தருடைய அந்த நாளிலே நாம ஆண்டவர் இறங்கி வருகிற அந்த நாளிலே நாம குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கணும் அப்படின்னா முடிவு பரியந்தம் அந்த தேவன் நம்மை வழி நடத்தினால் மாத்திரமே அது சாத்தியம். அப்போ ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினால், புத்தியினால், ஞானத்தினால், தன்னுடைய பலத்தினால் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை என்பதை என்ன பண்ணவே முடியாது, வாழவே முடியாது. ஏதேனும் ஒரு விதத்திலே நம்மை குறை சொல்லுகிறவர்கள், அல்லது நமக்கே தெரிகிறது நம்மிடத்துல சில குறைகள் இருக்கிறது என்று. அப்போ ஒவ்வொரு முறை நம்மிடத்துல உள்ள குறைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது நமது உள் உணர்வுகள் ஒருவேளை வெளிப்படுத்தலாம், நீ சரியான பாதையில் நடக்கவில்லை என்று நமது உணர்வுகள் சில சமயங்களிலே பேசும். சில சமயங்களிலே மனிதர்கள் சொல்லுவார்கள், உன்னிடத்தில் இந்த குறைகள் இருக்கிறது என்று. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் நம்மை சுட்டி காண்பிக்கிறது, உன்னிடத்திலே இந்த நல்லது இருக்கிறது, உன்னிடத்தில் இந்த கெட்டது இருக்கிறது. வேத வசனங்கள் கூட நம்மை பார்த்து பேசும். கனவிலோ தரிசனத்தின் மூலமாகவோ ஆண்டவரும் நம்மிடத்திலே என்ன பண்ணுவார், பேசுவார். நம்மோடு நமக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவரும் நம்மை தவறுகளை, குற்றங்களை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுட்டி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் நம்மை குறை சொல்லும் போது ஒருவேளை அது நம்மை குற்றப்படுத்துகிற ஒரு விதத்திலே அந்த குறைகள் பேசப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளோ, இயேசு கிறிஸ்துவோ, அல்லது பரிசுத்த ஆவியானவரோ, அல்லது பிதாவாகிய தேவனோ நம்மிடத்தில் உள்ள குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது அது நம்மை குற்றப்படுத்துகிற நோக்கத்தில் அல்ல, நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம எப்படியாவது பரலோகத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காக பேசப்படுகிற ஒரு வார்த்தைகளாய் அது இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த விரும்பவில்லை, உலகம் நம்மை குற்றப்படுத்த விரும்புகிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆனால் உலகமோ நம்மை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி கூனி குறுக வைப்பதிலே அது கவனமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனப்படுகிறோமோ, அது நமது சரீரத்திலே நாம் பலவீனப்பட்டாலும் சரி, நமது வாழ்க்கை முறையிலே பலவீனப்பட்டாலும் சரி, குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாமல் நாம பலவீனப்பட்டாலும் சரி,
தேவைகளின் நிமித்தம் ஒருவேளை நாம் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அநேகர் நம்ம என்ன செய்யக்கூடும் அப்படின்னா குற்றப்படுத்தக்கூடும். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான், மகனே மகளே, நீ தத்தளிப்பின் பாத்திரத்திலே நிற்கிறாயோ, கவலைப்படுகிறாயோ, வேதனையில் நீ துவண்டு கொண்டிருக்கிறாயோ, நீ ஆவியாத்மா சரீரத்திலே ஒரு பலவீனத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நீ கவலைப்படாதே, என்னிடத்தில் வா, நான் உன்னை என்ன செய்வேன், சுத்தமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி உன் நோய்களுக்கும் உன்னுடைய பலவீனங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நான் உன்னை தப்புவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒருவர் மாத்திருந்தார் நம்மை சொல்லுவார். எவ்வளவுக்கு நாம் பலவீனத்திலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா உதாசீனப்படுத்த மாட்டார். காரணம், ஆண்டவர் நம்மை தாயின் கருவில் வைத்ததே எதற்காக? அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக. 10 மாதங்கள் அந்த கருவிலே நம்மை பாதுகாத்தது எதற்காக? இந்த மகன் அல்லது இந்த மகள் குறித்த நாளில் இந்த பூமியில் பிறந்து வரும்போது இந்த மகன் அந்த மகள் எனக்கு வேண்டும் என்று தேவன் தீர்மானித்ததால் தான் 10 மாதங்கள் கரு உண்டாயானாலும் அந்த 10 மாதங்கள் அது என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். யார் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையை பாதுகாப்பது? அந்த தாய் நினைத்தால் கூட என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. தகப்பன் நினைத்தால் கூட பாதுகாக்க முடியாது. எவ்வளவு பணம், சொத்து, சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் பாதுகாக்க முடியாது. அப்படியானால் அந்த மறைவான இடத்திலே கர்த்தர் நம்மை 10 மாதங்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பாதுகாத்தார். எந்த ஒரு மனித கண்களும் பார்க்க முடியாத படிக்கான அந்த இடத்திலே தேவன் நம்மளை என்ன பண்ணினார் அப்படின்னா பாதுகாத்தார். காரணம், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அப்போ தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் எப்பொழுது நம்மை முன்குறித்தார் என்று பார்க்கும்போது, நம்மை தாயின் கருவில் உருவாக்கும் போதே அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா நம்மை முன்குறித்தார். நாம் இடைப்பட்ட வாழ்க்கையில எங்கு அலைந்து திரிந்தாலும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்காகவே நம்மை அவர் தாயின் கருவில் உருவாக்கினதினாலே கொஞ்ச காலத்திற்கு நம்ம போக்குல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா நம்ம எல்லாம் சரி போயிட்டோம், ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வரோம். உன் கால்கள் எங்க நடந்ததோ, உன் இருதயமே உன்னை எங்க நடந்ததோ, உன்னுடைய நண்பர்கள் உன்னை எங்கே நடத்துகிறார்களோ, அல்லது நீ நேசிக்கிற உன்னுடைய ஜனங்கள் உன்னை எந்த பாதையில் நடத்துகிறார்களோ, ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வா. ஏன்னா உலகம் எப்படி இருக்குங்கிறதை நீ பார்க்க. நீ உலகத்தை நீ பார்த்தால்தான் நான் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உன்னால தெரிந்து கொள்ள முடியும். 4 மனிதர்களை நீ பார்த்தால்தான் நான் உனக்கு எப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீயும் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே யாரை அவர் தன்னோடு ஐக்கியப்படுவதற்கு அழைத்திருக்கிறாரோ அவர்களை சற்று காலம் இந்த உலகத்திலே அலைந்து திரிய விட்டு, நீ பார்க்கிற எந்த மனுஷனை விடவும், நீ சந்திக்கிற எந்த சூழ்நிலைகளை விடவும், எது உயர்வானது எது அழகானது என்று இந்த உலகத்தில் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், அது எதை பார்க்கிறோம், நானும் நான் வீட்டிருக்கிற பரலோகமும் உயர்வானது அழகானது என்பதை உணர்ந்து நீ என்னிடத்தில் வருகிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டியது இருக்க, நம்மை உருவாக்கினவரே நமக்காக என்ன பண்ணுகிறார் அப்படின்னா காத்திருக்கிறார். ஊதாரி மைந்தன் அவன் தன்னை விட்டு போனாலும் அந்த தகப்பன் தன் இருதயத்திலே நினைத்துக் கொண்டிருந்தான், ஒரு நாளிலே அவன் திரும்ப வருவான், ஒரு நாளிலே வருவான். அந்த தகப்பன் அந்த ஊதாரி மைந்தனை தேடி போகவில்லை. ஆனால் அவன் நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். அவன் எவ்வளவுதான் அவன் கெட்டு அழிந்து போனாலும் ஒரு நாளிலே தன் உணர்வு அடைந்து அவன் என்னிடத்திலே திரும்பி வருவான். அதன் பின்பு அவன் என்னை விட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. ஒரு நாளிலே அவன் உணர்வடைந்து என்னிடத்தில் வருவான், அதன் பின்பு என்னை விட்டு அவன் போகவே மாட்டான். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறதும் அதுதான். உணர்வு அடைஞ்சிட்டியா, இல்ல இன்னும் இந்த உலகத்துல சுத்தி பார்க்கறதுக்கு ஏதாவது வச்சிருக்கிறியா? உணர்வு அடைஞ்சிட்டியா? இதுவரை சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், இதுவரை இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை போதும். உணர்வடைந்து தேவனிடத்திலே நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் நமக்கு அனுமதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த துன்பங்களிலே அமிழ்ந்து போவதற்காக அல்ல. அந்த துன்பங்கள் இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரித்து எங்க கொண்டுட்டு வரணும், ஆண்டவரிடத்தில் கொண்டு வரணும். ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாத வாழ்க்கைக்குள் நாம இருப்போம் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேடுகிற அந்த நிம்மதி, அந்த சந்தோஷத்துல ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போமே அப்படின்னா, இந்த உலகம் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கவே என்றால் அவைகள் ஒரு நாளும் நம்மை ஆண்டவரை நோக்கி உந்தி தள்ளாது. அப்ப ஆண்டவரிடத்திலே நம்ம வர வேண்டும் என்பதற்காக பன்றி கொட்டிலே கிடந்த ஊதாரி மைந்தன் இல்லையா, அவன் எழுந்து வருவதற்கு எது காரணமா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன ஆனான் அப்படின்னா, அந்த பன்றி கொட்டிலே உணர்வு அடைந்தான். அந்த உணர்வு அடைந்தால்தான் அவன் எங்க வர முடிந்தது அப்படின்னா, தன்னுடைய தகப்பனிடத்திலே வர முடிந்தது. மீண்டும் தகப்பனை விட்டு பிரிவதற்காக அவன் வரவில்லை, தகப்பனோடு ஐக்கியப்பட்டு இருப்பதற்காக. இவன் அந்த மகன் என்கிற ஸ்தானத்தை விரும்பி வரவில்லை. ஒரு வேலைக்காரனாக என் தகப்பன் வீட்டிலே நான் இருப்பேன். அப்ப முதலாவது அந்த உணர்வடைகிற நிலையில அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் உலகத்திலே தன்னிடம் இருந்த அந்த எல்லா செல்வங்களையும் அவன் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் செலவு செய்து பல மனிதர்களை அவன் பார்த்த போது முதலாவது அவன் அடைந்த உணர்வு என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கை பணத்தை வைத்துக் கொண்டு நான் சந்தித்த எந்த ஒரு மனிதர்களை பார்க்கிறோம் என் தகப்பன் மேலானவன் அப்படிங்கிற உணர்வு யாருக்குள்ள முதல்ல வந்தது? அந்த மகன்கள், ஊதாரி மைந்தர்கள். நான் சந்தித்த எந்த மனிதர்களை பார்க்கிலும் என்னுடைய தகப்பன் மேலானவர், உயர்வானவர் ஒரு நாளிலே அவன் உணர்ந்தான். அடுத்து இன்றைக்கு நான் இந்த பன்றி கொட்டிலே படுத்து கிடக்கிறேன், இதை விட எனக்கு பாதுகாப்பான இடம் என் தகப்பனுடைய வீடு. இதை விட பாதுகாப்பான இடம். நான் வந்து கையிலே நிரம்ப காசு இருக்கும் போது ஒரு பெரிய வீட்டிலே நான் வசித்தேன். காசு எல்லாம் கரைந்து போன போது கடைசியில பன்றி கொட்டிலே வந்து நான் கிடந்தேன். இது எனக்கு பாதுகாப்பான இடம் அல்ல, என் தகப்பன் தான், என் தகப்பனுடைய வீடு தான் எனக்கு என்னது பாதுகாப்பானது. அப்ப அதே போல இரண்டு உணர்வுகள் இன்றைக்கு நமக்கு வரணும். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பார்க்கிறோம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உயர்வானவர், அவரே எனக்கு உன்னதர், அவரே எனக்கு மேன்மையானவர். அடுத்து இந்த உலகத்திலே நான் எந்த இடத்திலே நான் வசித்து வந்தாலும் அது எனக்கு பாதுகாப்பானது அல்ல, என் தகப்பனுடைய வீடுதான் எனக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி அன்றைக்கு அவன் எப்படி அந்த பன்றி கொட்டிலிருந்து எழும்போது எல்லாவற்றையும் தட்டி விட்டு உதறி விட்டு அவன் எழும்பி தன் தகப்பனிடத்திலே வந்தானோ, தகப்பனிடத்திலே வரும்போது மீண்டும் தகப்பனை விட்டும் தகப்பன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டும் பிரியக்கூடாது என்கிற நிலையில் அவர் என்னை என்ன நிலையில் அங்கே ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டாலும் அவரிடத்தில் அவர் பார்வையில் அவர் இருக்கிற ஸ்தலத்தில் இருப்பதுதான் எனக்கு வாழ்வு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று அவன் நினைத்தான். அதே போல நாமும் இந்த உலகம் நமக்கு பாதுகாப்பானது அல்ல, என் தகப்பனுடைய வீடுதான் எனக்கு பாதுகாப்பானது என்று நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். ஏன் அப்படி நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னா, அப்ப இந்த ஊதாரி மைந்தன் அப்படியாக தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் தொலைத்து விட்டு ஒரு பரதேசியை போல தன் தகப்பனிடத்தில் வந்த போது கூட அந்த தகப்பன் எந்த ஒரு கேள்வியும் கேளாதபடிக்கு அவன் இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் என்ன பண்ணினான் அப்படின்னா கொடுத்தான். அதே போல இந்த பூமியில் நாம எந்த மூலையில கிடந்தாலும், எந்த மூலையிலே நாம ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா உதாசீனப்படுத்த மாட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உலகத்தை உதறிவிட்டு உன் சரீரத்திலே உன்னுடைய வஸ்திரங்களிலே உலகம் கொடுத்த அழுக்குகளையும் தூசிகளையும் நீ தட்டிவிட்டு, நான் தான் உன் தகப்பன் என்றும் நான் தான் உன்னை பராமரிக்க போகிறவன் என்றும் என்னுடைய வீடுதான் உனக்கு பாதுகாப்பானது, இந்த உலகம் அல்ல என்று
நீ உணர்ந்து என்னிடத்துல நீ ஓடி வா. இதுதான் யாருடைய அழைப்பா இருக்கிறது அப்படின்னா ஆண்டவருடைய அழைப்பா இருக்கிறது. ஆண்டவர் ஏன் அப்படி நினைக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்மள கூட பாருங்கள், நம்ம யாரும் நமது பிள்ளைகள் திருமணம் ஆனாலும் கூட நமது பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போவதை நாம விரும்புகிறது இல்லை. நம்ம பிள்ளைகள் நம்ம கூடவே இருக்கணும் இல்லையா? நம்ம பிள்ளைகள் நம்ம கூடவே இருக்கணும். சங்கீதம் 128 நாம வாசிக்கிறோம் இல்லையா? ஒலிவ மர கன்றுகளை போல உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல. ஒலிவ மர கன்றுகளுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? அழிவு என்பது கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிக அதிகமான வருடங்கள் ஜீவனோடு இருக்கிற மரம் எது அப்படின்னா ஒலிவ மரம். அதனாலதான் அந்த ஒலிவ மரத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு அழிவு என்பது கிடையாது. நோவாவின் நாட்களிலே கூட முழு உலகமும் வெள்ளத்திலே இல்லையா, அது அப்படியே மூழ்கடிக்கப்பட்ட நிலையிலும் அந்த புறா பறந்து சென்று வாயில் கொண்டு வந்த ஒரு இலை, என்ன இலை என்று சொல்லப்படுகிறது? அது ஒலிவை. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கூட ஒலிவ மரத்திற்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னா ஒப்பிடப்படுகிறது. நாம யாரு? காட்டொலிவ மரமாய் இருந்த அந்த கிளைகளை தரித்து ஒலிவ மரமாகிய நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, உன் மனைவி உன்னுடைய வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும். அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா அழிவு என்பது கிடையாது. ஒலிவ மர கன்றுகள் போல அது ஒரு இடத்துல நடப்பட்டால் நடப்பட்டதுதான். அது இந்த பூமியில நிலை கொண்டு இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்களை அது எப்போது என்ன செய்யும் அப்படின்னா அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, எப்படி ஆண்டவருடைய வாக்கும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பார்கள்? அசைக்கப்படாத நல்ல கனி கொடுக்கிற அல்லது நல்ல பலன் கொடுக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல உன்னை சுற்றிலும் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அதே போலதான் அவர் நமது தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் நாமும் என்ன அவருடைய பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன் ஆண்டவர் நம்மை இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்ன காரணம்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தகப்பனோடு நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? ஐக்கியப்பட்டு இருப்பதற்காக. அப்போ யாராவது நம்மை பார்த்து நீங்க உங்க வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்வினுடைய நோக்கம் என்ன? சில பேரை சொல்லலாம், பரலோகம் போகணும், அதான் என் வாழ்வின் நோக்கம். சில பேர் சொல்லலாம், ஆண்டவராகிய இயேசுவினாலே நான் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு ஒரு உண்மையாக இருக்க. பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனா வேதம் ஒரு காரணத்தை சொல்றது. ஏன் நீங்க இயேசுவை நேசிக்க வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும்? எதற்காக நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, நம்மை உருவாக்கினதே எதற்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே தன் வாழ்வினுடைய நோக்கத்தை சொல்லும் போது, என்ன உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? உங்க வாழ்வினுடைய குறிக்கோள் என்ன? எதற்காக நீங்கள் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, என் வாழ்வினுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே அந்த அழைப்பிலே நானும் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இது
இதில் நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் உங்களை அழைத்தார். அந்த அழைத்த தேவன் யாருன்னா உண்மை உள்ளவர். அப்படி இங்கே யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்மில எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகளை நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே சொல்ல முடியும்? அங்கே யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்மில எத்தனை பேர் இந்த காரியத்தை சொல்ல முடியும்? ஆமா பாஸ்டர், நான் கூட சொல்றேன், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்மளை யாராவது சொல்ல முடியுமா? நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ நமக்கு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு தான் என்னது அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு ஜெபம் பண்ணுவது கிறிஸ்தவ வாழ்வு, வேதத்தை வாசிப்பது கிறிஸ்தவ வாழ்வு, ஆலயத்திற்கு வந்து போவது கிறிஸ்தவ வாழ்வு, ஒரு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப திரும்பவும் உலகத்துல உள்ள சில அளவுகோல்களை வைத்துக் கொண்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பொய் சொல்றான், நான் பொய் சொல்றது இல்லை. அவன் என்னை ஏமாற்ற பார்க்கிறான், நான் அவனை ஏமாற்ற பார்க்கல. அவன் எனக்கு துன்பத்தை விளைவிக்கிறவனா இருக்கிறான், ஆனால் நான் ஒரு நாளும் அவனுக்கு எந்த துன்பத்தையும் நான் விளைவித்தது கிடையாது. இப்படி உலக அளவு கோள்களிலே நாம் ஒருவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நல்லது, வேதத்தை வாசியுங்கள், நல்லது, ஆலயத்திற்கு வாருங்கள், நல்லது, உங்கள் அக்கம் பக்கம் வசிக்கிறவர்களை விட நல்ல சுபாவத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? நல்லது. அதை விட நல்லது, பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்கிறீர்களா? அப்ப நான் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு பிரயாசப்படாமல் நான் ஜெபித்தும் வேதம் வாசித்தும் ஆலயத்திற்கு வந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்கு என்ன தெரியும்? ஜெபிக்க தெரியும், வேத புத்தகம் என் கையில் இருக்கிறது, ஆலயத்திற்கு எனக்கு வருவதற்கு தெரியும். அப்படியானால் என் ஜெபம் இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு என்னை வழி நடத்துகிற ஜெபமாய் இருக்கணும். என்னுடைய வேத வாசிப்பு, இன்றைக்கு ஒரு அதிகாரம் நான் வாசிக்கிறேன், அந்த அதிகாரம் என்னை இயேசுவுக்குள் ஐக்கியப்படுவதற்கு எனக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கணும். ஆலயத்திற்கு வரேன், போன ஞாயிற்றுக்கிழமை இயேசுவோடு நான் ஐக்கியப்பட்டதை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதிகமாய், இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டவரோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அதிகமாய் நான் ஐக்கியப்பட்டு நான் போகிறேன். அல்லேலூயா. ஊதாரி மைந்தன் எதற்காக எழுந்து போனான் அப்படின்னா, தன் தகப்பனோடு ஐக்கியப்படுவதற்கு. இரண்டு உணர்வுகள் அவனுக்குள் இருந்தது. ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பார்க்க, நம்ம நிறைய பேரை பார்த்தாச்சுப்பா, என்ன நிறைய சொத்துக்களை பிரித்து நிரம்ப சொத்துக்கள் இருந்த போது என்னோட எத்தனை பேர் இருந்தார்கள்? பன்றி கொட்டிலில இருக்கும் போது என்னோடு யார் இருக்கிறார்கள்? யாரை காட்டிலும் என் தகப்பன் உயர்வானவன். ஃபர்ஸ்ட் உணர்வு. இரண்டாவது உணர்வு, இந்த பன்றி கொட்டிலை விட என் தகப்பனுடைய வீடு எனக்கு பாதுகாப்பானது. ஒரு வேலைக்காரனை போல அங்க நான் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தகப்பனுடைய பார்வையில் என் தகப்பன் இருக்கிற வீட்டில் ஒரு ஓரத்துல நான் இருந்தா கூட அதுதான் எனக்கு என்னது உயர்வானது என்று அவன் நினைத்தான். நாமளும் சில பேர் வேடிக்கையா ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது சில பேர் வேடிக்கையா கூட சொல்லுவாங்க, ஐயா
பரலோகத்துல நமக்கு ஆண்டவருக்கு பக்கத்துல இடம் கிடைக்குதோ இல்லையோ, பரலோகத்துல ஒரு பிளாட்ஃபாரத்துல இடம் கிடைச்சா கூட போதியா. எங்கப்பா இருக்க அப்படின்னா, நான் எங்க இருக்கேன்? பரலோகத்துல இருக்கிறேன். பரலோகத்துல எங்க இருக்கிற அது அதுக்கப்புறம். ஆனா நான் எங்க போயிடணும்? உள்ள போயிடணும். பரலோகத்துல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி எனக்கு இடம் கிடைக்குதோ இல்லையோ, அல்லது அவருடைய வலது பாரிசத்துல எனக்கு இடம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா பரலோகத்துல ஒரு மரத்தடியிலேயாவது எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் நம்ம நினைக்கிறோம். அதைத்தான் ஊதாரி மைந்தன என்ன நினைச்சான்? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போவேன், மகன் அப்படிங்கிற ஸ்தானம் எனக்கு கிடைக்கலன்னா கூட எனக்கு அங்க ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிற ஸ்தானம் கிடைச்சா போதுன்னு அவன் நினைத்தான். மனம் விரும்பினான், உணர்வு அடைந்தான், தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய நிலைமையை குறித்து வெட்கப்பட்டான். அந்த வெட்கத்தை தொலைக்கிற இடம் என் தகப்பனுடைய இடம் என்று அவன் நினைத்தான். எனக்கு இன்றைக்கு பன்றிக்கொட்டிலே கிடக்கிற இந்த அவமானம், இந்த வெட்கம், இது எல்லாம் எனக்கு தீர வேண்டுமானால் நான் எழுந்து போக வேண்டிய இடம் எது அப்படின்னா என் தகப்பனுடைய இடம் என்று இவன் சொன்னா, ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தகப்பன் அவனை எப்படி ஏற்றுக்கொண்டான்? தன்னுடைய மகனாக. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என்னை கஷ்டப்படுத்தினவன், என்னை நஷ்டப்படுத்தினவன், என் சொத்துக்களை எல்லாம் வேசியின் இடத்துல அழித்தவன் என்று ஒருவருக்கும் அவன் அறிமுகம் செய்யவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அறிமுகம் செய்தான், காணாமல் போயிருந்தான். இவன் பாவின்னு அவன் அறிமுகம் பண்ணல, என் சொத்தை அழித்தவன் அவன் அறிமுகம் பண்ணல, என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வேசிகளின் பின்னால் தொலைத்தவன் என்று யாரிடத்துல அறிமுகம் பண்ண. ஒரே ஒரு வார்த்தை அந்த தகப்பன் சொன்னான், காணாமல் போயிருந்தான், திரும்ப வந்துட்டான். அவ்வளவுதான், திரும்ப வந்துட்டான். வேலையாட்களை கூப்பிடுகிறான், அவனை அழைத்துக் கொண்டு போய் முதலாவது என்ன பண்ணுங்கள்? குளிப்பாட்டுங்கள். சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு. உலகம் நம்மை அழுக்குப்படுத்தும், ஆண்டவரிடத்திலேதான் நமக்கு என்ன இருக்கிறது? சுத்திகரிப்பு இருக்கிறது. முதலாவது அவனை என்ன செய்யுங்கள்? குளிப்பாட்டுங்கள். அதன் பின்பு நல்ல வஸ்திரம். வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? மகிமை. வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? மகிமை. மீண்டும் யாரு அந்த வஸ்திரத்தை போட்ட உடனே, யாரு இவன்? என்னுடைய பையன். அவன் ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கு. அவன் வேலைக்காரன், அது வேலைக்காரனுக்கான ட்ரெஸ். இவனுக்கு ஏன் இந்த ட்ரெஸ்? என் பையன் இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும். இழந்து போன வஸ்திரத்தை திரும்ப கொடுத்தான். இழந்து போன பரிசுத்தத்தை தகப்பன் திரும்ப கொடுத்தான். இழந்து போன மகிமையை திரும்ப கொடுத்தான். இழந்து போன அங்கீகாரத்தை தகப்பன் திரும்ப கொடுத்தான். அதையே இயேசு கிறிஸ்து நமக்கும் செய்வார். அல்லேலூயா. நாம இழந்து போன அந்த அங்கீகாரம், நாம இழந்து போன அந்த அலங்காரம், அதையே தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப கொடுப்பார். அப்போ பவுல் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். யோவான் சொல்றான், எங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்கு? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்ப நாம ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எப்படி ஐக்கியப்படுவது? அவன் ஆரம்பிக்கிறான், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா அறிவிக்கிறோம். அப்ப தேவனோடு நீங்களும் நானும் ஐக்கியப்பட வேண்டுமானால் இங்கே யோவான் சொல்ல வருகிற காரியம், இரண்டு காரியத்தை யோவான் இங்கே முன்வைக்கிறான். ஒன்று, நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்கள் எங்களோடு முதலாவது என்ன செய்யுங்கள்? ஐக்கியப்படுங்கள். அப்போ ஒரு விசுவாசி யாரோடு இருக்கணும்? அப்போ ஒரு ஐக்கியப்பட விரும்புகிறவன் யாரோடு இணையணும்? ஏற்கனவே யார் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள், தேவனோடு ஐக்கியப்படாதவர்களோடு, தேவனை விசுவாசியாதவர்களோடு நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அவர்களோடு இணைக்கப்படுவதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இங்கே யோவான் சொல்லுகிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்போ நான் தேவனோடு முதலாவது ஐக்கியப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பதாக இந்த பூமியில் யார் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களோடு நான் எப்போதும் இணைந்து காணப்பட வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு விசுவாசம் இல்லாதவனோடு நீங்கள் இணைந்து நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லை.
தேவனோடு ஐக்கியப்படாத ஒரு மனுஷியோடு நீங்கள் இணைந்து நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனோடு நாம் ஐக்கியப்பட வேண்டுமானால் பூமியிலேயே அதற்கான பயிற்சிகளை, அதற்கான முகாந்திரங்களை நீங்கள் நான் ஏறெடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் தேவனோடு நான் ஐக்கியப்பட வேண்டுமானால் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறவர்களோடு நான் எப்போதும் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் பரலோகத்திலே நான் காணப்பட வேண்டுமானால் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டுமானால் உலகத்தோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறவர்களோடு நான் காணப்படக்கூடாது. இந்த உலகத்திலே இருந்தாலும் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறவர்களோடு நான் இருந்தால் அவர்கள் தேவனிடத்திலே ஐக்கியப்படுகிறது போல என்னையும் என்ன செய்வார்கள்? ஐக்கியப்படுவதற்கான உபதேசங்களை அவர்கள் கொடுப்பார்கள். யோவான் 2 காரியங்களை சொல்லுகிறான். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ஏற்கனவே ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். அப்போ யார் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவன் சொல்லுகிறான், அதற்காக நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் எதை கண்டோமோ எதை கேட்டோமோ அதை உங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு மனுஷன் யாரை குறித்து எதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருப்பான் அப்படின்னா தேவனை குறித்தும், அதாவது எந்த தேவனோடு தாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்களோ அந்த தேவனை அவர்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறபடியினாலே தாங்கள் கண்டதையும் தாங்கள் கேட்டதையும் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் அப்படின்னா அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற வசனம் என்ன? நீங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு வந்து பைபிள் சொல்லுது. அப்ப அந்த தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கணும்னா 2 காரியங்களை நான் செய்யணும். யார் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ அவர்களோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதை கண்டார்களோ அவர்கள் எதை கேட்டார்களோ அதை அவர்கள் எனக்கு அறிவிக்கும் போது அதை நான் சந்தோஷமாய் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சுருக்கமா சொல்ல போனா உபதேசங்களை அவர்கள் எதை கண்டார்கள் எதை கேட்டார்களோ அதை நமக்கு உபதேசங்களாய் அவர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறபடினாலே அந்த உபதேசங்களை நாம் கேட்கிறவர்களாய் இருக்கணும். அந்த உபதேசங்கள் நம்மை தேவனோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஐக்கியப்படுத்தும். 2வது, உலகத்திலே உலக பிரகாரமாய் தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் வாழ்கிற எந்த ஒரு மனுஷியோடும் நீங்களும் நானும் இணைந்து இசைந்து நாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? அப்ப இங்க யோவான் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? நீங்களும் எங்களோடு. அப்ப இவன் யாருங்கிறான்? நாங்க ஏற்கனவே தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். என்ன யோவான் என்னமோ உலகத்துல எல்லாரும் வேற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏமா வேற மாதிரி பேசுறீங்க? நாங்கள் எதை கண்டோமோ எதை கேட்டோமோ அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் எந்த தேவனை ஆராதனை செய்கிறோமோ அந்த தேவனை சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா, இந்த உலகம் என்னுடையது அல்லன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்களும் பேதுரு ஏதாவது உலகத்தை பத்தி 4 வார்த்தை சொல்ல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. யோவான் இந்த உலகத்தை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசு, எனக்கு தெரியாது. பவுல் இந்த உலகத்தை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசு, எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் எதை கண்டோமோ எதை கேட்டோமோ எதை தரிசித்தோமோ யாரை சந்தித்தோமோ அவரை தவிர பேசுவதற்கு எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நோக்கமும் என்ன? இப்ப நம்ம உணர்வடைய வேண்டியது என்ன? இந்த பன்றிக்குட்டியில் என்கிற உலகத்தில் இருந்தது போதும், தட்டி விட்டு எந்திக்கும். முதல்ல உணர்வடையணும். இந்த உலகம் எனக்கு பாதுகாப்பானது அல்ல, ஆனா என் தகப்பனுடைய வீடு எனக்கு பாதுகாப்பானது. இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பதவியில் அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்கிற மனுஷனும் எனக்கு பாதுகாப்பானவன் அல்ல, என் தகப்பன் தான் எனக்கு பாதுகாப்பானவன். அந்த 2 உணர்வுகள் அந்த ஊதாரி மைந்தனுக்கு வந்ததுனாலே தகப்பன் இடத்துல எழுந்து போனான். நமக்கு அந்த உணர்வு வரும்போதுதான் நாம எங்க எழுந்து வர முடியும்? தகப்பன் இடத்துல வர முடியும். அப்போ என்ன நமது ஜெபங்கள் தேவனிடத்திலே நம்மை ஐக்கியப்படுத்துகிறதா
என் ஜெபம் தேவனிடத்தில் ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போது என்னை ஐக்கியப்படுத்தவில்லை என்றால் அந்த ஜெபம் வீண். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை மணிக்கணக்காக நான் வாசித்தாலும் இந்த வேத வார்த்தைகள் என்னை தேவனிடத்திலே ஐக்கியப்படுத்தவில்லை என்றால் என்னுடைய வாசிப்பு அது கவன குறைவான வாசிப்பாய் இருக்கிறபடியினாலே ஒரு சந்தோஷத்திற்காக வாசிக்கிற ஒரு வசனமாய் அது மாறுமே ஒழிய, அல்லது ஐயோ இன்றைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கவில்லை என்றால் ஆண்டவர் ஏதாவது கோவிச்சுப்பாரோ, அல்லது தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோ, அல்லது இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கலன்னா எனக்கு என்னவோ போல இருக்கிறது என்று ஒரு கடமைக்காக, ஒரு வழக்கமாக, பழக்கமாக இந்த வேதத்தை நான் வாசிப்போமே என்றால் அது தேவனிடத்திலே நம்ம ஒரு நாள் என்ன செய்யாது, ஐக்கியப்பட. அதே போல ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வருகிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருகிறோம், ஒவ்வொரு சனிக்கிழமை வருகிறோம். சில சிறப்பு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதிகாலையில நம்ம வருகிறோம். ஆலயம் அல்லது சபை என்பது வேதத்துல என்னவா இந்த புதிய ஏற்பாட்டில் குறிக்கப்படுகிறது, தேவனுடைய சரீரம் என்று. அப்ப ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அப்ப இங்கே யோவான் சொல்லுகிறான், நீங்களும் எங்களோடு ஐக்கியப்படுகிறவர்களாய். அப்ப முதலாவது நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணும், தேவ ஊழியனோடு இருக்கணும். இரண்டாவது நமது ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும், தேவனுடைய அல்லது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபையிலே நம்ம ஐக்கியம் இருக்கணும். மூன்றாவது ஐக்கியம் யாரோடு, தேவனோடு. அல்லேலூயா. அப்ப யோவான் அதைத்தான் அழைக்கிறார், நீங்களும் எங்களோடு. அப்படின்னா இவங்க ஏற்கனவே என்னவா இருக்காங்க, தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப தேவனோடு ஐக்கியம் உள்ள ஊழியக்காரரோடு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபையோடு, இந்த ரெண்டும் தான் பூமியில் நமது கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டோடு நாம் ஐக்கியமா இருந்தால் காணாத தேவனிடத்திலே ஒரு நாளிலே ஐக்கியமாகுகிற அந்த பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப யோவான் சொல்லுகிறான், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் சொல்லுகிறான், நாங்கள் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு அந்த ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். யோவான் சொல்லுகிறான், முதலாவது எங்களோடு ஐக்கியமாகுங்கள். எங்களோடு ஐக்கியமாகும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, நாங்கள் கண்டும் கேட்டதுமாய் இருக்கிறதை உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறிவிப்போம். அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்களை உணர்வடைய வைக்கும். அந்த உணர்வு உங்களை கர்த்தருக்குள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஐக்கியமாக்கும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரரோடு உள்ள ஐக்கியம், கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபையோடு உள்ள ஐக்கியம், இந்த ரெண்டு தான் பூமியிலே நமக்கு கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டோடு உள்ள ஐக்கியம் உங்களை மூன்றாவதாக எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அது தேவனோடு உள்ள ஐக்கியத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. அழைத்த நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். அந்த நம்பிக்கையிலே, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நான் ஜெபத்துல வச்சிருக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குது. ஆண்டவர் கிட்ட நான் ஜெபிச்சிருக்கிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், இந்த அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு ஆண்டவருக்கு கெடு வச்சிருக்கிறேன். அல்லது அதிகபட்சம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அப்படின்னு ஆண்டவருக்கு நான் வந்து கெடு வச்சிருக்கிறேன். 31ஆம் தேதிக்குள்ள என் நிலைமை சரி ஆயிடணும். புது வருஷத்துல 1ஆம் தேதி நான் காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு பிக்கல் புடுங்கல் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில. அப்படி கிளீனா இருக்கும். புது வருஷத்தை நான் சந்தோஷமா நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்ன பண்ணுவீரோ ஏது பண்ணுவீரோ தெரியாது. இந்த டிசம்பர் 31
உங்களுக்குள்ள நிலைமைகளை நீர் என்ன பண்ணும்? தலைகீழாக மாற்றும். ஏற்கனவே தலைகீழா தான் இருக்கு. தலைகீழாக நீர் மாற்றும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். என்னை தாயின் கருவில் வைத்த தேவன், 10 மாதம் என்னை பாதுகாத்த தேவன், முன்குறித்த நாளில் இந்த பூமியில பிறக்க வைத்த தேவன், இவ்வளவு கஷ்டங்கள் பாடுகளுக்கு நடுவாக இந்த வயது வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? நான் ஜெபத்துல வச்சிருக்கேன். ஓகே, 3 நாள் உபவாசம் இருந்து இப்பதான் முடிச்சிருக்கிறேன். பாப்போம் ஆண்டவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். ஜெபத்துல வச்சிருக்கேன். உங்கள் ஜெபத்தில் எவைகளை பெற்றுக்கொண்டதாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதான் மத்தேயு 18, 19, 20 நம்ம வாசிக்கிறோம். உங்கள் ஜெபத்தில் எவைகளை பெற்றுக்கொண்டதாக. சுகம் வந்தாச்சு, பலன் வந்தாச்சு, கஷ்டங்கள் போயாச்சு, துன்பங்கள் போயாச்சு, வேதனைகள் போயாச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப என்னுடைய உங்களை சபை ஜெபிக்க ஊக்கப்படுத்துவது எதற்கு? ஊழியக்காரர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க உங்களை சொல்றது எதற்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல. அதை விட மேலானது, தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அப்போ நமது ஜெபம் ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற ஜெபமா? அது 2வது. முதலாவது, என்னுடைய ஜெபம் என்னை தேவனோடு ஐக்கியப்பட வைக்கிறதா? ஆசீர்வாதம் 2வது, அபிஷேகம் 2வது. ஏனென்றால் தேவனோடு ஐக்கியப்படாமல் ஆசீர்வாதம் இல்லை, அபிஷேகம் இல்லை, சுகமும் ஜீவனும் பலனும் இல்லை. அப்ப வேதம் சொல்லுகிறது, அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றீங்க? என் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக. ஏன் எந்த நிலையிலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க? சந்தோஷமா இருந்தாலும் ஜெபம் பண்றீங்க, கஷ்டப்பட்டாலும் ஜெபம் பண்றீங்க. என் தேவனோடு நான் ஐக்கியமாய் இருப்பதற்காக. ஏன் தனிமையில ஜெபம் பண்றீங்க? என் தேவனோடு நான் ஐக்கியமாய் இருப்பதற்காக. ஏன் குடும்ப ஜெபம் பண்றீங்க? என் தேவனோடு நான் ஐக்கியமாய் இருப்பதற்காக. ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி சபைகளுக்கு ஓடுறீங்க? ஏன்னா சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்துல நான் ஐக்கியமா இருக்கணும். அது மணவாட்டி சபை. அந்த மணவாட்டி சபையில நான் ஐக்கியமா இருந்தாதான் மணவாளன் என்ன செய்வார் அப்படின்னா ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப நமது நம்பிக்கை அதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அசைவில்லாமல் இருக்கணும். உங்க நம்பிக்கையை நீங்க எதுல வைக்கணும்? வேதம் சொல்லுகிறது, அவரோடு ஐக்கியப்படுவதில்லை. நான் ஜெபிச்சிருக்கேன், பார்க்கலாம், அதுவல்ல. என் தேவனோடு நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். என் தேவனோடு இணைந்து நான் நடக்கிறேன். அவருடைய கரம் என் கையில் இருக்கிறது, என் கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் பிடித்துக் கொண்டு நடக்கிறோம். என் தேவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை அறிக்கையிடு. நம்பிக்கையை மனசுல மட்டும் வச்சுட்டு இருக்க கூடாது. கரெக்டா? நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நாம நடக்கிற சில காரியங்களை பார்த்து 4 சொந்தக்காரங்களாவது இப்படி இருக்கு, என்னப்பா இயேசு பின்னாடி போனீங்க, இந்த இயேசு உனக்கு என்ன பண்ணினார்? நிச்சயமா யாராவது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்து கேட்க கூடும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையை அந்த சமயத்துல நம்பிக்கை அறிக்கையில நீங்க எப்படி இருக்கணும்? அசைவில்லாம. ஏன்னா மனிதர்கள் உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை அசைக்க பார்ப்பார்கள். அப்ப நமது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நீ இயேசு பின்னாடி போனியே, என்ன ஆசீர்வாதமாய் நீ இருக்கிறாய். ஆனா நீங்க சொல்லணும், அந்த நம்பிக்கையை சொல்லணும். ஆசீர்வாதங்கிறது என்ன பொறுத்தவரை எப்போதுமே 2வது, ஐக்கியம் என்பது 1வது. அப்ப நீ ஆசீர்வதிக்கப்படலன்னா பரவாயில்லையா? நான் ஆசீர்வதிக்கப்படலன்னா பரவாயில்ல, ஆனா ஐக்கியப்படுவதை என்னால விட முடியாது. ஏன்னா நான் தேவனோட நான் ஐக்கியப்பட்டால்தான் நான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நீங்க என்னுடைய உலக வாழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா பரலோகத்துல ஒரு மனிதனுடைய கண்களும் காணாத ஒரு வாழ்க்கைய, ஒரு உயர்வை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் என்ன ஆயிடும் அப்படின்னா அவனுடைய வாழ்வு ஒரு நாளிலே என்ன ஆயிடும் அப்படின்னா முடிந்து போகும். சமீபத்திலே வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. ஒரு மனுஷன் அவன் கேன்சர் வியாதியினாலே அவன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அவன் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். ஒரு நாள் வந்து மருத்துவர் வந்து சொல்றாரு, இனி உங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அவன் தன் வீட்டிலே இருக்கிற கட்டுக்கட்டான பணங்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில வீசுறான். அவன் வந்து செதறி அடிக்கிறான். போட்டோவோட வந்திருக்கு. நீங்க எத்தனை பேர் பாத்தீங்க? எனக்கு வந்ததை நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். போட்டோவோடு அப்படியே அந்த பணம் எல்லாம் தரையில அந்த காரிடார்ல என்ன பண்ணிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வராண்டாவில செதறி கிடக்குது. எவ்வளவு பணம் வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிரை காப்பாற்றுங்கள். டாக்டர் சொல்றாரு, சாரி, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உங்க உயிரை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ கூட நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன் எதற்கும் அவனுக்கு வந்து கவலை கிடையாது. அவன் நடக்கிறதே பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் நடக்கிறான். இன்னைக்கு காலையில நீங்க வாட்ஸ்அப் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, நான் அனுப்பியிருக்கேன். நான் அப்படியே நெஞ்ச நிமித்தி நடக்கிறான். அப்படியே பார்த்தா அப்படியே கீயை தூக்கி போறான். அந்த செக்ரட்டரி இப்படி பிடிச்சுக்கணும். சோஃபால வந்து உட்காரான். டிவி அவனுடைய வீடெல்லாம் பார்த்தா பயங்கரமா பாஷ். அது மாதிரி ஒரு லக்ஸுரி வீடு வேற எங்கேயும் இருக்காது. அந்த அளவுக்கு அவன் இருக்கிறான். திடீர்னு அவன் செக்ரட்டரி வந்து போனை கொடுக்குறான். ஐயா, டாக்டர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. உடனே டாக்டர் வந்து பேசுறாரு, உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி நீங்க எடுத்த உங்களுடைய டெஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ஐ எம் சாரி, நீங்க இன்னும் 1 வாரத்துக்கு தான் உயிரோடு இருப்பீர்கள், அதற்கு மேல வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அழுறான். அவன் வந்து, இந்த வீடு என்னை காப்பாற்றுமா, இந்த பேங்க்ல இருக்கிற பணம் என்னை காப்பாற்றுமா, வெளியில இருக்கிற 10-15 கார்கள் என்னை காப்பாற்றுமா, எதை வேணாலும் நான் உங்களுக்கு தரேன் டாக்டர், என் உயிரை மட்டும் நீங்க காப்பாத்துங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ஐ ஆம் சாரி அப்படின்னு போன வச்சாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுக்க எதன் பின்னால் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது? உலகமெல்லாம் நீ உனதாக்கி கொண்டால் உன் ஆத்மா இந்த இரவிலே நஷ்டப்படுமே. அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்போ ஒரு விசை நம்ம மனசாட்சியை தொட்டு நாம வந்து பார்ப்போம் அப்படின்னா எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டுவதற்கல்ல, ஒரு கார் வாங்குவதற்கல்ல, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வதற்காக நான் ஓடவில்லை. ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்காகத்தான் இந்த பூமியில நான் ஓடுகிறேன். யார் உண்மையாய் மனசாட்சியோடு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லது இதுவரை யாராவது நம்ம வாழ்க்கையை கேட்டிருப்பார்களே, என்ன வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்கள், எதுக்காக நீங்கள் வாழுகிறீர்கள்? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம், என் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக. பூமியில் வாழும் போது தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால் பரலோகத்தில் நமக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. பரலோகத்தில் இடம் கிடையாது. அநேகரை இந்த உலகத்திலே ஆண்டவர் மாட மாளிகைகள் கட்டி வாழ்வதற்கு உண்டாக்கி இருக்கக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானசானம் பெற்ற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அழைத்திருக்கிறார். ஒரு வகையில் இது தியாகமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உலக பிரகாரமாய் ஜெயிலேன்னு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமான வாழ்வின் தரங்களை வைத்து நம்மை பிரிக்கிறவர் அல்ல ஆண்டவர். நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் எவ்வளவு தாழ இருந்தாலும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வாழற வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, ரேமான்ஸ் அப்படின்னு ஒரு கடையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்ஸுக்கு தெரியும், ரேமான்ஸ் ஷோரூம். இன்னைக்கு இந்தியாவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக விலை உயர்ந்த பேண்ட், ஷர்ட், அங்க வந்து லேடிஸ் ஐட்டம் ஒண்ணுமே கிடையாது ரேமான்ஸ்ல, ஒன்லி ஃபார் ஜென்ஸ். மிக விலை உயர்ந்த பேண்ட், மிக விலை உயர்ந்த ஷர்ட், மிக விலை உயர்ந்த ஆண்களுக்கான ஆடைகள் கிடைக்கிற ஒரே ஸ்தாபனம் இந்தியாவுல எது அப்படின்னா ரேமான்ஸ். இன்னைக்கு அந்த ரேமான்ஸ் அந்த நிறுவனத்தை உருவாக்கினவர் வந்து
சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு முதியோர் இல்லத்துல அடைக்கலமாய் இருந்திருக்காரு. இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. ரேமான் சுஷோர் மிகச்சல் அப்படியே அந்த ஷர்ட் நிறைய பேர் நாலாம் கூட சொல்லியிருக்கிறேன். நான் வேலை செய்கிற காலத்துல வந்து திடீர்னு ஆபீஸ்ல கேட்பாங்க, சார் ஷர்ட் புதுசா ரேமான்ஸ். நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு திருமணம் அப்படின்னு வந்த ஜென்ஸுகள் வந்து கோட்டு சூட்டு விரும்புறது எங்க? ரேமான்ஸ். அதுக்கப்புறம் தான் மற்ற கடைகள் எல்லாம். இன்னைக்கு அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கின கோடீஸ்வரன் இன்னைக்கு வந்து உணவுக்கு வழி இன்றி எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா அவங்க ஒரு முதியோர் இல்லத்துல அடைக்கலம் தேடி உட்கார்ந்து. பிள்ளைகள் என்ன ஆனார்கள், சொந்த பந்தங்கள் என்ன ஆனார்கள், எல்லாரும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவரை கைவிட்டார். இதான் வாழ்க்கை. எப்ப எந்த மனுஷனுக்கு என்ன சம்பவிக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல கோடிக்கணக்கில் பணத்தை நீங்கள் வந்து கொட்டினாலும் அந்த பணம் உங்கள் ஜீவிதத்தை என்ன பண்ணாது, காப்பாற்ற. நம்ம ஊர்லயே நம்ம பார்த்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி உயிரோடு போனவர்கள் பிணமாகத்தான் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா வெளியே வந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட இல்லாத பணமா? அல்லேலூயா. நினைத்தால் ஒரு மருத்துவமனையை என்ன பண்ண முடியும், விலை கொடுத்து வாங்க முடியும். வெளிநாட்டில் இருந்த மருத்துவர்கள் வரட்டும், உள்நாட்டில் இருந்து சிறந்த மருத்துவர்கள் வரட்டும். முடிவு என்ன? சம்பூர்ணமான முடிவா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் யார் மேல் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் இயேசுதான், எங்களுக்கு எல்லாம் இயேசுதான், எங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தான். அதை விட மேலானது உயர்வானது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. முதல்ல நீங்க எதை நம்பணும்? முதல்ல எதை நம்பணும்? இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் என்னது? உண்மை உள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. நீங்க அதை உண்மை உள்ளதுன்னு விசுவாசிக்கலன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியை செய்யாது. அப்ப வேதத்தை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்ப பைபிள் வந்து இயேசுவோடு நம்மளை சாக சொல்லுது இல்லையா? அப்படிதான். நாம் அவரோட கூட மரித்தோமானால், யாரோடு கூட? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதற்கு மரித்தார், ஏன் மரித்தார் அப்படிங்கும்போது பாவத்திற்கு என்ன பண்ணினார், மரித்தார். நாம் அவரோடு கூட மரித்தோமா ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்திற்கு நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். சுருக்கமா சொல்ல போனா அந்த வார்த்தை உண்மை உள்ளது. பாவம் இல்லாத, குறைகள் இல்லாத, அநியாய அக்கிரமங்கள் காணப்படாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தால், இயேசு எப்படி மரணம் இல்லாதபடிக்கு நித்திய ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நீயும் பிழைத்திருப்பாய். அல்லேலூயா. அவரோடு கூட மரித்தோமான உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாகணும் போலுக்கு, செத்துறணும் போலுக்கு, அவரை போல செத்தாதான் அவரை போல அப்ப பிழைக்க முடியும் போலுக்கு, அப்ப நானும் செத்துட்டேன்னா 3ஆவது நாள் என்ன ஆயிடுவேன், உயிரோடு எழுப்பி வந்துடுவேன். அந்த அர்த்தத்தில் அவரோடு கூட மரித்தோமானால் அவருக்கு எது மரணத்தை உண்டாக்கிட்டு? பாவம். அப்ப நமது பாவத்தை அவரோடு கூட அந்த சிலுவையிலே நாம் அறைந்திருப்பது உண்மை என்றால் நம்ம எப்போதும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா பிழைத்திருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கும் எனக்குமான ஜீவன் எது? என் ஆண்டவர் சிலுவையிலே எதை தொலைத்தாரோ அதை நான் திரும்பவும் சுமக்க தேவையில்லை, சுமக்க கூடாது. என் ஆண்டவர் எதை சுமந்து கொண்டு போனார்? என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்ததினாலே எதை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரோ அதை நான் சுமக்க தேவையில்லை.
என் நோய்களை, என் பிணிகளை, என் அக்கிரமங்களை, என் பாவங்களை அவர் தன் சிலுவையிலே சுமந்தார். அவர் எவைகளை சுமந்தாரோ அவைகளை திரும்ப நான் சுமக்க தேவையில்லை. எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும், அவர் சிலுவையில் எதை சுமந்தாரோ அவைகளில் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும்? அப்போ நீங்களும் நானும் பிழைக்கணும் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா, அவர் சிலுவையில் எதை தொலைத்தாரோ அவைகளில் ஒன்றும் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அடுத்த வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. நாம் அவரை மறுதலித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தை, அவருடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் சிலுவையில எனக்கு செய்த நன்மைகளை நான் மறுதலித்தால், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரும் என்னை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் அவரை, அவர் எனக்கு என்ன செய்தாரோ அதை நான் பெரிதாக நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் அவரும் என் வாழ்க்கையை பெரிதாக என்ன செய்வதில்லை அப்படின்னா கண்டுகொள்வதில்லை. அடுத்த வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்கள் இல்லாது இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார்? பவுல் சொல்றார், நாம உண்மை உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அவர் தம்மை தாமே ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? மறுதலிக்க மாட்டார். தான் செய்ததை, தன்னுடைய நாமத்தை, தான் யார் என்பதை, கல்வாரியில என்ன செய்தார் நமக்காக என்பதை அவர் மறுதலிப்பது இல்லை. உங்கள் பாவங்களை நான் சுமந்து தீர்த்தேன், அவர் அதை மறுதலிப்பது இல்லை. ஆனா அதை மறுதலிக்கிறது யாரு அப்படின்னா நாம தான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவே இந்த பூமியில் அவர் வந்து பிறந்தார். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை மறுதலிக்க மாட்டார். அவர் என்னென்ன கஷ்டங்களினுடைய அவமானங்களினுடைய கடந்து போனார், அவர் மறுதலிப்பது இல்லை. ஆனால் அது எல்லாம் என்ன நிமித்தம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? மறுதலிக்கிறீர்களா? அவர் வந்து கல்வாரி சிலுவையில என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை அவர் வந்து சுமந்து தீர்த்தார். அதை ஒரு நாளும் இயேசு என்ன பண்ணுவதில்லை? மறுதலிக்க போவதில்லை. மகனே, உன் பாவங்களை நான் என் தோளிலே சுமந்து தீர்த்தேன். அவர் அதை மறுதலிக்க போவதில்லை. ஆனால் என் பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? மறுதலித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் எனக்கு எதை செய்தாரோ அதை அவர் மறுதலிக்க போவதில்லை. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும், பேச்சிலும், செயல்களிலும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறேனா? என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்போ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக. அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறான், நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக. அப்படி ஐக்கியமாய் இருக்கும்போது நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்ப நீங்களும் என்ன ஆக முடியும்? அழைத்த பிதாவோடு உங்களை ஐக்கியமாய் இருக்க முடியும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என் இருதயம் உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதா? என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் உம்மோடு கூட அது ஐக்கியமாய் இருக்கிறதா? அப்போ தேவனோடு நாம் ஐக்கியமாய் இல்லாமல் நமது ஜெபங்கள் ஒரு நாள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அப்போ ஜெபம் பண்ணுவது எதற்காக? தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக. வேதம் வாசிப்பது எதற்காக? தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஐக்கியப்படுவது எதற்காக? ஏன்னா அப்பதான் நான் மனவாட்டி என்கிற அந்தஸ்தை நான் பெற முடியும். சபையோடு ஐக்கியம் இல்லாமல் மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை நம்மிலே ஒருவரும் பெற முடியாது. சபையை விட்டு விலகி நின்று மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஏனென்றால் சபை என்பது 4 பக்கம் இருக்கிற சுவர் அல்ல, அது இயேசுவினுடைய சரீரம். இயேசுவினுடைய சரீரத்திலே ஐக்கியம் இல்லாமல் அந்த மனவாளனோடு நம்ம கடந்து போக முடியாது. எனவே ஆண்டவரிடத்திலே நமது ஜெபமாகட்டும்,
வேத வாசிப்பாகட்டும், ஆலய பிரவேசமாகட்டும், தனிமை ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், யாராக இருக்கட்டும், தேவனிடத்திலே அது ஐக்கியப்படுத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஜெபமும் வேத வாசிப்பும் அது ஒவ்வொரு நாளும் அது வீணாய் போய்கொண்டிருக்கும். எனவே நமது ஜெபங்களும் நமது வேத வாசிப்பும் சபையில் உள்ள நமது ஐக்கியமும் நமது கிறிஸ்தவ வாழ்வும் கர்த்தரோடு நம்மை ஐக்கியப்பட வைப்பதாக ஆண்டவரிடத்துல நம்ம அதுக்கான பலனை நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமா இந்த பலனை நமக்கு தருவார். எழுந்து இருக்கலாம்.